கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவரோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து நானும் ஆர்த்தியும் வந்து பிரிஞ்சு தான் வாழ்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெயம் ரவி இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம் அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸே பண்ணலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த டிசிஷன் அவர் எடுத்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிஸ்கஸே பண்ணலை. அவர் வந்து அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்காரு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசவே முடியல. அண்ட் அதையும் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களோட வெல்பீயிங் தான் அப்படின்னு வந்து ஆர்த்தி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த போஸ்ட் போட்டுட்டு அப்புறமா இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. அண்ட் இப்போ ஜெயம் ரவி இதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அங்கே வந்து அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து லீகலாக ஒரு நோட்டீஸ் என்னோட லாயர் மூலியமா நான் வந்து ஆர்த்திக்கு அனுப்பியிருந்தேன். அதை அவங்க அப்பாவே வந்து அக்னாலேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த இஷ்யூவை பற்றி என்னோட அப்பா அம்மா, ஆர்த்தியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ இதை பற்றி வந்து ஓப்பனாக எல்லாருமே வந்து பேசியிருக்கோம். அண்ட் நான் வந்து ஆக்சசபிளாக இல்லைன்னு எப்படி அவங்களால சொல்ல முடியும்? ஆரோவோட பர்த்டே வந்து ஜூனில் தான் நடந்தது. அப்போ நான் சென்னையில் தான் இருந்தேன். அவன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண நான் அவன் கூட தான் இருந்தேன். அந்த பர்த்டேல எடுத்த ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நான் ஆரோவோட பேசினேன். அண்ட் அயான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன். ஸோ அவனுக்கு இந்த விஷயம் புரியாது. பட் ஆரவ் கிட்ட நான் பேசினேன். ஆப்வியஸாக ஆரவுக்கு வந்து நாங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அவனுக்கு தோணுது. ஸோ பேசி தான் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கோம். என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. கோர்ட்டில் கரெக்டான டைமில் நான் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுவேன். அண்ட் என்னை பற்றி தப்பாக பேசுறவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லிட்டு, அண்ட் தேவையில்லாமல் என்னை வந்து இன்னொரு சிங்கரோட வந்து லிங்க் அப் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தப்பு. வாழ விடு. அந்த சிங்கர் பார்த்தீங்கன்னா வந்து 600 பாட்டுக்கு மேலே வந்து பாடி இருக்காங்க. ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அவங்கள வந்து பர்சனலாக தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சைக்காலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஹீலிங்லாம் நிறைய பேருக்கு பண்ணி நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது க்யூரும் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ரோட் பிளாக்காக இருந்தாலும் இது வந்து டெட் எண்ட் கிடையாது. நிறைய பேர் வந்து என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க. இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண இமேஜை ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நான் வந்து சிரிக்க தான் முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக என்னோட பேரை வந்து கெடுக்க முடியாது அப்படின்னு வந்து ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்பாக்ஸை கான் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.